சென்னை விமான நிலையத்தின் உள்நாட்டு முனையத்தில் நேற்று இரவிலிருந்து புறப்படும் பல்வேறு விமானங்கள் பல மணி நேரம் தாமதமாகி புறப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். மோசமான வானிலை காரணமாக பெங்களூரு, கோவை, டெல்லி, மும்பை, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், கொச்சி விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற பாரத சாரண சாரணியர் இயக்க மாநில விருது வழங்கும் விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டு சாரணியர்களுக்கான சான்றிதழ் வழங்கி இணையதள சேவையை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்வில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட சாந்தநாதபுரம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களின் எதிர்கால லட்சியத்தை மேம்படுத்தும் விதத்தில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியரின் முயற்சியால் மாணவர்களுக்கு வழங்கப்படும் அடையாள அட்டையில் மாணவர்கள் என்ன ஆக்க வேண்டும் என்பது குறித்து அவர்களுடைய புகைப்படங்களை அச்சிட்டு மாணவர்களுக்கு வழங்கியது மாணவர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்வில் மாணவர்களை ஒவ்வொருவராக அவர்களின் விருப்பப்படி காவல்துறை, ஆட்சியர், மருத்துவர், தொழிலதிபர் உள்ளிட்டோர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்து பள்ளி சிறுவர்களை ஊக்கப்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த நிகழ்வு பெற்றோர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சரக்கு வாகனத்தில் கஞ்சா கடத்தி வந்த 7 பேரை போலீசார் கைது செய்தனர். வாகன சோதனையில் இந்த சம்பவம் கண்டறியப்பட்ட நிலையில் சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் 7 பேரை வந்தவாசி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக டெங்கு, சிக்கன் குனியா போன்ற நோய்கள் பரவ வாய்ப்புள்ளதால் காரைக்கால் மாவட்டம் முழுவதும் கொசு ஒழிப்பு பணிகளை நகராட்சி, கொம்யூன் மற்றும் பஞ்சாயத்து நிர்வாகத்தினர் நலவழித்துறையினருடன் இணைந்து தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கூலி தொழிலாளி விபத்தில் சிக்கி உயிரிழந்தது தொடர்பாக நெமிலி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அப்பொழுது பின்புறமாக வந்த லாரி மோதி அவர் மீது ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் விழுப்புரம் மாவட்ட ஒருங்கிணைந்த நிர்வாகிகள் நியமன கூட்டம் நடைபெற்றது. மாநில துணை பொதுச் செயலாளர் ஸ்டீபன் ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ் மாநில பகுதியின் சமாஜ் கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி ஆம்ஸ்ட்ராங் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு நியமன ஆணைகளை வழங்கினார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து கோவை நோக்கி சென்ற தனியார் பேருந்து ஏணியில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் மாணவர்கள் பயணம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. இந்த காட்சியை காரில் பயணம் செய்த ஒருவர் வீடியோ எடுத்துள்ள நிலையில் அந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 5 வயது சிறுவன் ஆப்பிரிக்காவில் உள்ள கிளிமாஞ்சோரோ சிகரத்தில் ஏறி வியக்க வைத்துள்ளார். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த தமிழ் பெண் முத்துச்செல்வி தலைமையில் தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் கிளிமாஞ்சோரோ சிகரத்தில் ஏறி அசத்தியுள்ளனர். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னையில் சுமார் 150க்கும் மேற்பட்ட இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னையில் ரிப்பன் மாளிகை, மெரினா கடற்கரை, கலைஞர் சமாதி, சென்னை மாநகராட்சி அலுவலகம், சட்டமன்ற அலுவலகம் ஆகிய பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே உள்ள தேனூர் கிராமத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் கலந்து கொண்டு தேனூர் கிராம பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதோடு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் சோழவந்தான் தொகுதியில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மதுரை உசிலம்பட்டி அருகே வாகன சோதனையின் போது காரில் கடத்தி வரப்பட்ட 17 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட கணவன், மனைவி உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் வெப்பாளம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கி மாணவ மாணவிகள் அவதிக்குள்ளாகினர். ஒவ்வொரு மழைக்கும் இதே நிலை நீடிப்பதாக வேதனை தெரிவிக்கும் பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் மாணவர்களின் உடல்நலனை கருத்தில் கொண்டு மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.